வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 12. மந்திராலோசனை. வாதாபி பெரும்போரில் பல்லவ சைனியம் மகத்தான வெற்றி அடைந்து ஒரு வார காலம் ஆயிற்று. வாதாபி கோட்டையின் பிரதான வாசலுக்கு எதிரில் சற்று தூரத்தில் பிரம்மாண்டமான ரிஷபக்கொடி வானளாவி உயர்ந்து கம்பீரமாக காற்றிலே பறந்து கொண்டிருந்தது. அதன் அடியில் இருந்த கூடாரத்திற்குள்ளே மாமல்லரின் மந்திர ஆலோசனை சபை கூடியிருந்தது. மாமல்லரை சுற்றிலும் வீற்றிருந்த மந்திரிமார்களின் முகங்களில் மாபெரும் போரில் வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சியோடு சிறிது கவலைக்கு அறிகுறியும் காணப்பட்டது. மாமல்லரின் வீர சௌந்தரிய வதனத்திலோ அச்சமயம் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது. மந்திர ஆலோசனை சபையில் ஏதோ அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அது வாஸ்தவம்தான். அபிப்பிராய பேதத்திற்கு காரணமாக இருந்தது வாதாபி நகர பிரமுகர்களிடமிருந்து வந்த சரணாகதி ஓலையேயாகும். போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்ததும் பல்லவ சைனியம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்த வேங்கி படையை தாக்குவதற்கு வசதியாக 2 காத தூரம் கிழக்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள். இன்னொரு பகுதி சைனியத்தை கொண்டு வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். கோட்டையை தாக்கும் விஷயத்தில் மாமல்லர் மிகவும் ஆத்திரம் கொண்டிருந்தார். பெரும் போரில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இளைப்பாற அவகாசம் கொடுப்பதற்கு கூட அவர் விரும்பவில்லை. சேனாதிபதியையும் மற்றவர்களையும் மிகவும் துரிதப்படுத்தினார். தாமே குதிரை மீதேறி கோட்டையை சுற்றி வந்து ஆங்காங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினார். ஒரே மூச்சில் அகழியை கடப்பது எப்படி, கோட்டை மதில் மீது தாவி ஏறுவது எப்படி, அங்கே காவல் இருக்கக்கூடிய சலுக்கு வீரர்கள் மீது ஈட்டியை எரிந்து கொள்வது எப்படி, கோட்டைக்குள் புகுந்ததும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன ஆகிய விஷயங்களை பற்றி மாமல்ல சக்கரவர்த்தி தாமே அந்த வீரர்களுக்கு விவரமாக கூறினார். மாமல்லரின் இத்தகைய நடவடிக்கைகளை குறித்து சேனாதிபதி பரஞ்சோதி கோபமும் வருத்தமும் அடைந்து, இந்த காரியங்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடக் கூடாதா, என்னிடம் தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கும்படி நேர்ந்தது. மாமல்லர் இப்படி கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கும் விஷயத்தில் அவசரப்பட்டதற்கு காரணம், எங்கே தாக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் கோட்டைக்குள் இருந்து சமாதான தூது வந்துவிடுமோ என்று பயந்தான். அவர் பயந்தபடியே உண்மையில் நடந்துவிட்டது. மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்தில் கோட்டை முன்வாசலில் சமாதான வெள்ளைக்கொடி தூக்கப்பட்டது. நூலேணி வழியாக இருவர் இறங்கி வந்தார்கள். சேனாதிபதி பரஞ்சோதியிடம் தாங்கள் கொண்டு வந்த ஓலைகள் 2ஐயும் சமர்ப்பித்துவிட்டு திரும்பினார்கள். அந்த ஓலைகள் 2இல் ஒன்று கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதி கொண்டது. வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசித்து கோட்டையை எதிர்ப்பில்லாமல் காஞ்சி சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்து விடுவதென்று தீர்மானித்து இருப்பதாகவும், வாதாபி அரண்மனைகளில் உள்ள சகல செல்வங்களையும் கோட்டைக்குள்ளே இருக்கும் யானைப்படை குதிரைப்படைகளையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்துவிட இணங்குவதாகவும், இன்னும் அவர் விதிக்கும் மற்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட சம்மதித்து இருப்பதாகவும் அந்த ஓலையில் எழுதியிருந்தது. மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூர்ந்து கோட்டையை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றும், நகர மாந்தர்களையும் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. மேற்படி சமாதான கோரிக்கையை மாமல்ல சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள கருணை கூர்ந்தால், கோட்டை காவல் தலைவனாகிய தளபதி பீமசேனன் தன் கீழேயுள்ள எல்லா வீரர்களுடன் சரணாகதி அடைய சித்தமாக இருப்பதாக தெரிவித்து ஓலையை முடித்திருந்தான். மேற்படி சமாதான ஓலையை பற்றி எந்த விதத்திலும் சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கவில்லை. உண்மையும் அப்படித்தான். கோட்டை வாசல்களின் உச்சி மண்டபங்களில் நின்று கவனித்த வாதாபி வாசிகள் பல்லவ சைனியத்திற்கும் சலுக்க சைனியத்திற்கும் நடந்த பெரும் போரை பற்றியும் அதன் முடிவை பற்றியும் ஒருவாறு தெரிந்து கொண்டார்கள். போரில் பல்லவ சைனியம் வெற்றி பெற்றது என்பது ஸ்பஷ்டங்கமாக தெரிந்துவிட்டது. அதன் பயனாக வாதாபி மக்களிடையே பெரும் பீதி உண்டாகி பரவிற்று. வீதிகளிலும் வீடுகளிலும் ஓலமும் புலம்பலும் எழுந்தன. கோட்டை காவலுக்கு அவசியமான வீரர்களோ யுத்த தளவாடங்களோ இல்லையே என்பது, முற்றுகை நீடிக்கும் பட்சத்தில் அதை சமாளிப்பதற்கு வேண்டிய உணவுப் பொருள் நகருக்குள் சேமித்து வைக்கப்படவில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருந்தன. 1 மாதம் முற்றுகை நீடிக்கும் பட்சத்தில் நகர மக்கள் பட்டினி கிடக்கும்படி நேரிடும். சத்துரு படைகள் கோட்டையை தாக்கி ஜெயித்து உள்ளே பிரவேசித்தால் அப்பொழுது அவ்வீரர்களிடம் ஜனங்கள் எவ்வித கருணையும் எதிர்பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அதோ கதி அடையும்படி நேரிடும். இதையெல்லாம் யோசித்து வேறு வழியில்லை என்று கண்டதன் பேரில்தான்
வாதாபி நகர பிரமுகர்களும் கோட்டை காவலன் பீமசேனனும் மேற்கண்டவாறு சமாதான ஓலை அனுப்பினார்கள். அதன் பேரில் யோசித்து முடிவு செய்வதற்கு மாமல்லர் மந்திர ஆலோசனை சபை கூட்டினார். இந்த மந்திர ஆலோசனை சபையில் மாமல்லர் சிறிதும் பொறுமையின்றி ஆத்திரப்பட்டு எரிந்து விழுந்ததைப் போல அதற்கு முன் எப்பொழுதும் நடந்து கொண்டது கிடையாது. ஓலையை பார்க்கும் பொழுதே அவருக்கு கோபமாக வந்தது. எல்லோரும் கேட்கும்படி ஓலை படிக்கப்பட்ட பொழுது மாமல்லரின் கண்களில் தணல் பறந்தது. எந்த காரணத்தினாலோ அந்த சமாதான கோரிக்கை சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்தில் இருந்தும் பேச்சு வார்த்தைகளில் இருந்தும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. எனினும் சக்கரவர்த்தி அந்த ஓலை விஷயமாக அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்ட பொழுது தங்கள் மனதில் பட்டதை ஒவ்வொருவரும் உள்ளது உள்ளபடி சொன்னார்கள். அதாவது சரணாகதியை ஒப்புக்கொண்டு நகரத்தையும் நகர மக்களையும் காப்பாற்ற வேண்டியதுதான் என்று சொன்னார்கள். சக்கரவர்த்தியின் கோபம் மேலும் மேலும் அதிகமாகி வந்தது. ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு அனுகூலமாக அபிப்பிராயம் சொல்லி வந்த பொழுது மாமல்லர் அப்படியா, ஓஹோ என்று பரிகாச குரலில் சொல்லிக் கொண்டு வந்தார். சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மாணவன்பர் மட்டும் அபிப்பிராயம் சொல்லாமல் இருந்தார்கள். நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்லாமல் சும்மா நிற்கிறீர்கள் சேனாதிபதி, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று மாமல்லர் குறிப்பிட்டு கேட்டார். பிரபு, நானும் சண்டை நிறுத்த வேண்டும் என்றுதான் அபிப்பிராயப்படுகிறேன். குற்றமற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம்? மேலும் சரணாகதி அடைவதாக அவர்கள் சக்கரவர்த்தியிடம் உயிர் பிச்சை கேட்கும் பொழுது வேறு என்ன செய்ய முடியும் என்றார் பரஞ்சோதி. சேனாதிபதி, என்ன சொல்கிறீர்கள்? நீர் கூடவா இப்படியெல்லாம் தர்ம நியாயம் பேச ஆரம்பித்து விட்டீர்கள்? புலிகேசி, நாம் நாட்டில் செய்த அக்கிரமங்களை எல்லாம் மறந்து விட்டீரா? இந்த நகரத்தை நாம் எரித்து சாம்பலாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று உமக்கு தெரியாதா? தெரிந்திருந்துமா இப்படி பேசுகிறீர்கள்? திடீரென்று உங்களுக்கெல்லாம் என்ன வந்துவிட்டது? யுத்தம் போதும் போதும் என்று ஆகிவிட்டதா? ரத்தத்தை கண்டு பயந்து விட்டீர்களா? உயிர் மேலும் உடைமை மேலும் ஆசை வந்து விட்டதா? மாணவன்மரே, நீர் ஒருவராவது என்னுடைய கட்சியில் இருக்கிறீரா? அல்லது நீரும் இந்த புத்த பகவானுடைய பரமானந்த சிஷ்யர்களுடன் சேர்ந்து சாத்வீகத்தை மேற்கொண்டு அஹிம்சாவாதியாகிவிட்டீர்களா என்று தீச்சுடர் போன்ற வார்த்தைகளை மாமல்லர் பொழிந்தார். மாமல்லருடைய மனப்போக்கை மாணவன்மர் நன்கு உணர்ந்திருந்தார். சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்திருந்த வாக்குறுதியை எந்த விதத்திலும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதையும் சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொண்டால் மேற்படி வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். உண்மையில் சேனாதிபதி பரஞ்சோதி சமாதானத்துக்கு சாதகமாக அபிப்பிராயம் சொன்னது மாணவன்மருக்கு மிக்க வியப்பை அளித்தது. சமாதானத்துக்கு இணங்கிவிட்டால் கோட்டை தாக்குதலுக்கென்று மாணவன்மன் விசேஷ பயிற்சி அளித்திருந்த யானைப்படையை உபயோகப்படுத்துவதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும் என்பது ஒரு பக்கம் அவர் மனதில் கிடந்தது. இந்த நிலைமையில் மாணவர்மர், பிரபு, பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லோரும் ஒருவித அபிப்பிராயம் சொல்லி இருக்கும் பொழுது வேறு அபிப்பிராயம் கூற எனக்கு தயக்கமாக இருக்கிறது. அதிலும் சேனாதிபதியாருக்கு மாறாக எதுவும் சொல்ல நான் விரும்பவில்லை என்றார். மாமல்லர் அதிகார துணியில், மாணவன்மரை, எல்லோரும் ஒரே அபிப்பிராயத்தையே தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த மந்திர ஆலோசனை சபை கூட வேண்டியதில்லை. இங்கே எல்லோரும் தங்கள் தங்கள் அபிப்பிராயத்தை தைரியமாக கூறலாம். யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று கர்ஜித்தார். பிரபு, தாங்கள் ஆஞ்ஞாபித்தால் சொல்கிறேன். இந்த சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. செய்கிற பாதகத்தை எல்லாம் செய்துவிட்டு அப்புறம் சரணாகதி அடைந்து விட்டால் போதுமா என்பதற்குள் சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, வாதாபி நகர ஜனங்கள் என்ன பாதகத்தை செய்தார்கள்? பாதகன் புலிகேசி செய்த காரியத்திற்கு அவர்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு மாணவர்மர், சேனாதிபதி, இவ்விதம் சொல்வது எனக்கு மிக்க வியப்பாக இருக்கிறது. புலிகேசி செய்த அக்கிரமங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டுதானே இருந்தார்கள். அந்த அக்கிரமங்களை தடுப்பதற்கு இவர்கள் எந்த விதத்திலாவது முயன்றார்களா? பாதகன் புலிகேசிக்கு பலம் அளித்ததெல்லாம் இவர்கள்தானே. புலிகேசி கொள்ளையடித்துக் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் பகிர்ந்து அனுபவித்தது இவர்கள்தானே. புலிகேசி சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் அடிமை கொண்டு வேலை வாங்கியது இவர்கள்தானே. ஆயன சிற்பியாரின் குமரியை இந்த நகரின் நாற்சந்தில் நடனமாடச் சொல்லி பார்த்து இந்த நகர மக்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதித்து அழியாம வசைக்கு அவர்கள் ஆளாக்கவில்லையா? இதையெல்லாம் நமது வீர சேனாதிபதி மறந்து விட்டாரா என்று மாணவர்மர் கூறிய பொழுது மாமல்லரின் பார்வை கூறிய வாளைப் போல சேனாதிபதி பரஞ்சோதியின் மீது பாய்ந்தது. அப்பொழுது சேனாதிபதி பரஞ்சோதி, பல்லவேந்திரா, மாணவன்மருக்கு ஞாபகம் இருக்கும் விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. அதை பற்றி தங்களிடம் தனியாக பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மாணவர்மர் சிவகாமி தேவியை பற்றி பேச்சு எடுத்து விட்டபடியால் நானும் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். சமாதான ஓலை கொண்டு வந்த தூதர்கள் இன்னொரு ஓலை எனக்கு தனியாக கொண்டு வந்தார்கள். சிவகாமி தேவி எழுதிய அந்த ஓலை இதோ இருக்கிறது. தயவு செய்து பார்த்து அருள வேண்டும் என்று சொல்லி தமது வாளின் உரையிலிருந்து
ஓலை ஒன்றை எடுத்து சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார். பல்லவேந்திரர் அந்த ஓலையை படித்த பொழுது ஏற்கனவே சிவந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் அதிகமாக சிவந்து தணற்பிழம்புகளாக தோன்றின. அளவு மீறிய கோபத்தினால் ஓலையை பிடித்திருந்த அவருடைய கைகள் நடுங்கின. படித்து முடித்ததும் அந்த பனை ஓலை சுருளை சக்கரவர்த்தி தம் இரு கரங்களினாலும் கிழித்து போட எத்தனித்தார். அப்பொழுது சேனாதிபதி குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, ஓலை என்னுடையது, கருணை கொண்டு திருப்பி கொடுத்தருள வேண்டும் என்றார். சிவகாமியின் ஓலை. சேனாதிபதி பரஞ்சோதிக்கு சிவகாமி அனுப்பியிருந்த ஓலையில் பின்வருமாறு எழுதியிருந்தது. வீர பல்லவ சைனியத்தின் சேனாதிபதியும் என் அன்புக்குரிய சகோதரருமான பரஞ்சோதியாருக்கு ஆயனர் மகள் சிவகாமி எழுதி கொண்டது. இந்த அபலையை, அனாதையை 9 வருஷ காலம் தாங்களும் பல்லவகுமாரரும் மறந்துவிடாமல் நினைவு வைத்துக் கொண்டிருந்து என் சபதத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக படையெடுத்து வந்திருப்பதை அறிந்து கொண்டேன். கோட்டைக்கு வடதிசையில் நடந்த பெரும் யுத்தத்தை பற்றியும் இங்கே செய்தி வந்திருக்கிறது. அந்த யுத்தத்தில் வாதாபி சக்கரவர்த்தி மாண்டிருக்க வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த வாதாபி கோட்டையின் காவலரான தளபதி பீமசேனர் என்னை வந்து பார்த்து ஓலை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் இதை எழுதுகிறேன். தாங்களும் பல்லவகுமாரரும் எந்த நோக்கத்துடன் படையெடுத்து வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. சலுக்க சைனியமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசமடைந்தார்கள். இத்துடன் யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் அன்று செய்த சபதத்தை பல்லவகுமாரர் அதன்படியே நிறைவேற்ற வேண்டும் என்னும் விருப்பம் இப்பொழுது எனக்கு இல்லை. அதை அப்படியே நிறைவேற்றுவது என்றால் இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி நேரிடும். அவர்களை அத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் பிரியப்படவில்லை. அவ்விதம் நாம் செய்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இருதரப்பிலும் மிகவும் உயிர் சேதம் நேர்ந்திருப்பதாக தெரிகிறது. என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். அருமை சகோதரரே, கடந்த 9 வருஷ காலம் இந்த நகரத்தில் தன்னந்தனியாக நான் வசித்த பொழுது ஓயாமல் என் மனம் சிந்தனை செய்து கொண்டிருந்தது. பல்லவகுமாரரும் தாங்களும் 300 தடவை வந்து என்னை அழைத்த சமயம் நான் உங்களுடன் கிளம்பி வராதது எவ்வளவு பெரும் பிசகு என்பதை உணர்ந்து கொண்டேன். என் சபதத்தை நிறைவேற்றிய பிறகுதான் இந்த நகரை விட்டு புறப்படுவேன் என்று பிடிவாதம் பிடித்தது எவ்வளவு அறிவீனம் என்பதை உணர்ந்து வருந்தினேன். 6 அறிவு படைத்த மனிதர்கள் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரையொருவர் கொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல்! கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களை மனிதர்கள் கொல்வது தெய்வ சம்மதமாகுமா? ஒரு சிறு அற்பமான உயிரை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்வது எவ்வளவு பாபமான காரியம்! இதையெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க என்னால் இந்த பயங்கரமான பெரிய யுத்தம் வந்துவிட்டதே என்று மிகவும் துக்கப்படுகிறேன். உலகத்தில் மனிதர்கள் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை அளிக்கவோ அல்லது மன்னித்து அருளவோ எல்லாம் அறிந்த இறைவன் இருக்கிறான். அவனன்றி இவ்வுலகில் ஒரு அணுவும் அசையாது என்று பெரியோர்கள் சொல்லுகின்றனர். அப்படி இருக்க மனிதர்கள் தங்களை யுத்த மற்ற மனிதர்களின் குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க ஏன் முற்பட வேண்டும்? சகோதரரே, போனது போகட்டும். இனிமேலாவது இரத்த வெள்ளம் பெருகுவது நிற்கட்டும். என்னுடைய மூட பிடிவாதத்தினால் உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். பல்லவகுமாரரிடம் நான் மிகவும் கேட்டுக்கொண்டதாக கூறி யுத்தத்தை நிறுத்தச் சொல்லுங்கள். கோட்டை முற்றுகை ஆரம்பமானதிலிருந்து என்னிடம் இந்நகரவாசிகள் மிகவும் மரியாதை காட்டி வருகிறார்கள். பல்லவகுமாரர் கோட்டையை சரணாகதி ஒப்புக்கொண்டால் என்னை பல்லக்கிலே ஏற்றி சகல மரியாதைகளுடன் வெளியே அனுப்பி வைக்க சித்தமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பல்லவகுமாரரிடம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று சூரியன் மலைவாயில் இறங்குவதற்கு முன்னால் தங்களையும் பல்லவகுமாரரையும் தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். என் அருமை தந்தையின் பாத கமலங்களில் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். மாமல்லருடைய குணப்பன்மையும் மனப்போக்கையும் நன்கு அறிந்துள்ள நாம் சிவகாமி தேவியின் மேற்படி ஓலை அவருக்கு ஏன் அத்தனை கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கியது என்பதை ஒருவாறு ஊகிக்கலாம். ஓலையை கிழிக்கப் போனவரிடம் சேனாதிபதி அது என் ஓலை என்று சொன்னதும் மாமல்லரின் ஆத்திரம் இன்னும் அதிகமாயிற்று. அப்படியா? இதோ உமது ஓலை எடுத்துக்கொள்ளும் சேனாதிபதி, திவ்யமாக எடுத்துக்கொள்ளும். இந்த தர்ம உபதேச மகாமந்திர ஓலையை நீரே வைத்துக்கொண்டு பூஜை செய்யும் என்று சொல்லிக்கொண்டே மாமல்லர் ஓலையை வீசி விட்டெறிந்தார். சேனாதிபதி அதை பயபக்தியுடனே பொறுக்கி எடுத்துக்கொண்டு கூறினார், ஆம் பல்லவேந்திரா, இது எனக்கு மகா மந்திர உபதேச ஓலைதான். திருநாவுக்கரசர் பெருமானிடம் சிவதீட்சை பெறுவதற்காக காஞ்சி நகரத்திற்கு வந்தேன். அந்த பாக்கியம் அன்று கிடைக்கவில்லை. ஆனால் சிவகாமி தேவியிடம் உபதேசம் பெறும் பாக்கியம் இப்பொழுது கிடைத்தது. நான்
ஆசாரியராக வரித்த ஆயன சிற்பியருடைய குமரியல்லவா சிவகாமி தேவி? மாமல்லருடைய கோபம் இப்பொழுது வரம்புகளை எல்லாம் கடந்துவிட்டது. சிவகாமி விஷயமாக 4 பேருக்கு முன்னால் இதுவரை பேசி அறியாதவர் இப்பொழுது அத்தனை பேருக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக பின்வரும் ஆங்கார வார்த்தைகளை கொட்டினார். சேனாதிபதி, என்னுடைய வாழ்நாளில் 2 தவறுகளை நான் செய்திருக்கிறேன். சிற்பியின் மகளை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முயன்றேன். அந்த முயற்சியில் தோல்வியுற்றேன். தமிழ் ஓதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உம்மை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக்கினேன். அதுவும் நான் செய்த பெரும் தவறு ஆயிற்று. சிற்பியின் மகள் சிம்மாசனத்திற்கு தகுதியற்றவள் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டாள். நாடி பிடிக்கும் வைத்தியரின் மகன் நாடு பிடிக்கும் சேனை தலைவனாக யோகியதை அடைய முடியாது என்பதை நீர் நிரூபித்து விட்டீர். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கண்களில் நீர் ததும்பிற்று. அவமானமும் ஆத்திரமும் தொண்டை அடிக்க தழுதழுத்த குரலில் பல்லவேந்திரா என்று ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தார். சேனாதிபதி நிறுத்தும் என்று மாமல்லர் கர்ஜனை செய்ததும் சேனாதிபதி வாயடைத்து போய் நின்றார். இதுவரை மாமல்லர் அவரிடம் இம்மாதிரி பேசியதே இல்லை. மரியாதை குறைவாகவோ மனம் புண்படியாகும்படியாகவோ அவரை பார்த்து ஒரு வார்த்தையும் கூறியதே இல்லை. மாமல்லரின் இந்த புதிய ருத்ர அவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிபடவே இல்லை. மாமல்லர் மேலும் சொல்லம்புகளை பொழிந்தார். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டீர்? இந்த சிற்பி மகள்தான் என்னை யார் என்பதாக எண்ணிக்கொண்டாள். என்ன தைரியத்தினால் இந்த மாதிரி ஓலை எழுத அவள் துணிந்தாள்? நீங்கள் 2 பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை குலைத்து பாழாக்க இப்படி எத்தனை காலமாக சதி செய்தீர்கள்? இந்த மூடப்பெண் புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது இவளுடைய பிடிவாதத்திற்காக நாம் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இவள் பார்த்து யுத்தம் வேண்டாம் என்றால் உடனே இவளுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டுமா? பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாளா? பல்லவ நாட்டு பிரஜைகளும் பல்லவ சக்கரவர்த்தியும் இவளுக்கு தொண்டு செய்யும் அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டாளா? இந்த யுத்தம் இவளுக்காக ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டளவா இப்படி ஓலை எழுத துணிந்தாள்? 9 வருஷம் பிரயத்தனம் செய்து இந்த மகத்தான சைனியத்துடன் நான் படையெடுத்து வந்தது இந்த சலன புத்தியுள்ள சிற்பி மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இதை நீர் நன்றாக தெரிந்து கொள்ளும். பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் வந்தேன். மகேந்திர சக்கரவர்த்தி மரணத் தருவாயில் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு படையெடுத்து வந்தேன். 18 வயதில் மாமல்லன் என்ற பட்டம் பெற்ற நரசிம்ம பல்லவனை பார்த்து நானிலம் சிரிக்காதிருக்கும் பொருட்டு வந்தேன். அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை. இவளிடம் தர்ம உபதேசம் பெற்று மோட்சம் அடைவதற்கும் நான் வரவில்லை. மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் உமக்கு இந்த க்ஷணமே சேனாதிபதி உத்தியோகத்திலிருந்து விடுதலை தருகிறேன். இவ்வளவு நேரம் சேனாதிபதியை பார்த்து பேசிய மாமல்லர் சட்டென்று இலங்கை இளவரசரை திரும்பி பார்த்து, மானவன்மரே, நம்முடைய சேனாதிபதி இப்படி நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விடுவார் என்று அறிந்துதான் உம்மையும் உடன் அழைத்து வந்தேன். நல்ல வேளையாக என் விருப்பத்தின்படி நடக்க நீர் ஒருவராவது இருக்கிறீரே. கோட்டையை தாக்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். இன்றிரவே தாக்குதல் ஆரம்பமாகிவிட வேண்டும் என்றார். கோட்டை இடி குமுறி இடித்தார் போன்ற குரலில் மாமல்லர் விதம் கர்ஜனை செய்து ஓய்ந்ததும் சிறிது நேரம் அங்கு நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள். மாமல்லரையும் பரஞ்சோதியையும் 2 உடலும் ஓர் உயிருமான நண்பர்கள் என்று அவர்கள் அதிகாரம் எண்ணியிருந்தார்கள். பரஞ்சோதியை பார்த்து மாமல்லர் இவ்வளவு கடுமையான மொழிகளை கூறியது அவர்களை பெரும் கலக்கத்துக்கு உள்ளாக்கியது. மானவன்மரோ, இது என்ன? பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காக முடிந்ததே. சேனாதிபதியை என்றென்றைக்கும் நமது விரோதியாக்கிக் கொண்டோமே என்று எண்ணி வேதனையடைந்து சும்மா நின்றார். மானவன்மரே, ஏன் நிற்கிறீர் என்று மாமல்லர் அதட்டவும் மானவர்மர் பரஞ்சோதியை பார்த்தார். மற்றவர்களைப் போலவே அத்தனை நேரமும் திகைத்து நின்ற பரஞ்சோதி அப்பொழுது ஓரடி முன்னால் வந்து தழுதழுத்த குரலில், பல்லவேந்திரா, 12 வருஷம் பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக நான் செய்திருக்கும் சேவையை முன்னிட்டு ஒரு வரம் அருள வேண்டும் என்றார். மாமல்லர் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே பரஞ்சோதி மேலும் கூறினார், பிரபு, தாங்களும் நானும் இதோ தெரியும் இந்த வாதாபி நகரத்திற்குள்ளே நாச்சந்தியில் நிற்கும் புலிகேசியின் ஜெயஸ்தம்பத்திற்கு அருகில் நின்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோம். கூடிய சீக்கிரம் படையெடுத்து வந்து அந்த பொய் ஜெயஸ்தம்பத்தை பெயர்த்து தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக பல்லவ விஜயத்தின் ஞாபக ஸ்தம்பத்தை அதே இடத்தில் நிலைநாட்டவும் சிவகாமி தேவியை விடுதலை செய்து கொண்டு போகவும் பிரதிஜை செய்தோம். அதை நிறைவேற்றும் பொருட்டு சென்ற 9 வருஷ காலமாக இரவும் பகலும் நாம் உழைத்து வந்தோம். அந்த பிரதிஜை நிறைவேறும்
வரையில் இந்த சேனாதிபதி பதவியை அடியேன் வகிப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார். மாமல்லரின் முகத்தில் கோப ஆவேசம் தணிந்து ஓரளவு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் காணப்பட்டன. இதற்கு இவ்வளவு சுற்றி வளைத்து வரம் கேட்பானேன் சேனாதிபதி? நான் விரும்புவதும் அதுவேதான். உடனே தாக்குதலை ஆரம்பியுங்கள் என்றார். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு சிறு கோரிக்கை பிரபு. கோட்டையை தாக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு பகல் ஒரு இரவிற்குள் துரிதமாக முடித்து வெற்றி பெற வேண்டும். அதற்கு தக்க ஆயத்தம் செய்வதற்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சேனாதிபதி வினயத்துடன் கேட்டார். மாமல்லரின் மௌனம் அவர் வேண்டா வெறுப்பாக சேனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்கியதற்கு அறிகுறியாக இருந்தது. வாதாபி கணபதி. மனிதர்களுக்குள்ளே 2 வகை சுபாவங்கள் உள்ளவர்கள் உண்டு. ஒரு வகையார் கொடூரமான காரியங்களையும் காட்சிகளையும் பார்க்க பார்க்க அவற்றை குறித்து அலட்சியமாக எண்ணத் தொடங்குகிறார்கள். அப்புறம் அத்தகைய கொடூரமான காரியங்களை செய்வது அவர்களுக்கு சகஜமாகி விடுகிறது. ஆரம்பத்தில் பரிதாபமளிக்கும் சம்பவங்கள் நாளடைவில் அவர்களுடைய மனதில் எத்தகைய உணர்ச்சியையும் உண்டாக்குவதில்லை. இன்னொரு வகை சுபாவம் உள்ளவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். கொடூரமான காட்சிகளை பார்க்க பார்க்க அவர்களுடைய உள்ளம் உணர்ச்சியின்றி தடித்து போவதற்கு பதிலாக ஆத்திரம் அதிகமாகிறது. பரிதாப சம்பவங்களை பார்க்க பார்க்க அவர்களுடைய மனவேதனை மிகுதியாகிறது. அநீதிகளையும் அக்கிரமங்களையும் காண காண அவற்றை உலகிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் அதிகமாக வளர்கிறது. பிந்திய சுபாவமுள்ள மாந்தர் கூட்டத்தை சேர்ந்தவர் சேனாதிபதி பரஞ்சோதி. இரத்தத்தை பார்க்க பார்க்க இரத்தவெறி அதிகமாகும் ராட்சச வர்க்கத்தை அவர் சேர்ந்தவரல்ல. வாதாபி பெரும் போரில் போர்க்களத்தில் இருந்து ஓடிய இரத்த வெள்ளத்தையும் மலை மலையாக குவிந்து கிடந்த மனித உடல்களையும் பார்த்து படுகாயமடைந்து உயிர் போகும் தருவாயில் அலறிக் கொண்டிருந்தவர்களின் ஓலத்தையும் கேட்ட பிறகு பரஞ்சோதியின் உள்ளத்தில் இந்த பயங்கரமெல்லாம் என்னத்திற்கு? மனிதருக்கு மனிதர் கொடுமை இழைப்பதும் கொன்று கொண்டு சாவதும் எதற்காக என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. அத்தகைய மனநிலைமையில் சிவகாமி தேவியின் ஓலை வரவே அதில் எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று அவருக்கு பட்டது. மேலும் அவ்வித கொடும் செயல்களில் தம்மை புக ஒட்டாமல் தடுத்தாட்கொள்வதற்காகவே இறைவனே சிவகாமி தேவியின் மூலம் அத்தகைய உபதேசத்தை செய்து அருளியதாக அவர் எண்ணினார். இல்லாவிடில் மாமல்லருக்கு நேராக எழுதாமல் ஆயனர் மகள் தமக்கு அந்த ஓலையை எழுத வேண்டிய காரணம் என்ன? சிவகாமி தேவியே தமது சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டபடியால் மாமல்லரும் அதற்கு உடனே இணங்கி விடுவார் என்று பரஞ்சோதி கருதினார். புலிகேசி 10 வருஷத்திற்கு முன்னால் பல்லவ நாட்டில் செய்த கொடுமைகளுக்காக இப்பொழுது வாதாபி நகரின் ஜனங்கள் மீது பழி தீர்த்துக் கொள்வதில் யாருக்கு லாபம்? மேலும் இது இத்துடன் போகும் என்பது என்ன நிச்சயம்? 10 வருஷங்களுக்கு முன்னால் புலிகேசி பல்லவ நாட்டில் செய்த அக்கிரமங்களுக்கு இப்பொழுது வாதாபி மக்கள் மீது நாம் பழி வாங்குகிறோம். அதே மாதிரி இன்னும் சில வருஷம் கழித்து சலுக்க வம்சத்தார் மறுபடியும் பல்லவ நாட்டின் மீது பழி வாங்க பிரயத்தனப்படலாம் அல்லவா? நாட்டை ஆளும் மன்னர்கள் தங்களுடைய சொந்த கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஒருவரையொருவர் பழிவாங்க முற்படுவதனால் இரு தரப்பிலும் குற்றமற்ற ஜனங்கள் அல்லவா சொல்ல முடியாத எத்தனையோ அவதிகளுக்கு உள்ளாகிறார்கள். இப்படியெல்லாம் சேனாதிபதி பரஞ்சோதியின் உள்ளம் சிந்தனை செய்து கொண்டிருந்தது. இடையிடையே மாமல்லர் விடுத்த கூறிய சொல்லம்புகளின் நினைவு அவருக்கு வேதனை அளித்துக் கொண்டிருந்தது. மாமல்லருக்கும் தனக்கும் உள்ளமும் உயிரும் ஒன்றே என்பதாக எண்ணி மனப்பால் குடித்துக் கொண்டிருந்ததெல்லாம் பொய்யாக அல்லவா போய்விட்டது. தம்முடைய யோசனையை அவ்வளவு அலட்சியமாக புறக்கணித்ததோடு மற்றவர்களுக்கு முன்னால் தம்மை அவ்வளவு அகௌரவப்படுத்தி பேசிவிட்டாரே. அரச குலத்தினரின் சுபாவமே இப்படித்தான் போலும். அதிலும் அந்த இலங்கை நாட்டான் வந்ததிலிருந்து மாமல்லருடைய சுபாவமே மாறிப்போய்விட்டது. எல்லாம் அவனால் வந்த வினைதான். மாமல்லரிடம் 3 நாள் அவகாசம் கொடுக்கும்படி சேனாதிபதி பரஞ்சோதி கோரிய பொழுது கோட்டை தாக்குதலுக்கு தக்க ஆயத்தம் செய்வதற்காக அவ்விதம் கோருவதாக கூறினார். இந்த காரணம் என்னவோ உண்மைதான். ஆயத்தமில்லாமல் ஆரம்பித்து 10 நாளில் செய்யக்கூடிய காரியத்தை தகுந்த ஆயத்தங்களுடன் ஆரம்பித்து ஒரே நாளில் செய்துவிடலாம் என்னும் உண்மையை சேனாதிபதி பரஞ்சோதி தமது அனுபவத்தில் கண்டறிந்திருந்தார். எனவே அந்த முறையை தம் யுத்த தந்திரங்களின் முதன்மையான தந்திரமாக அனுஷ்டித்து வந்தார். ஆனால் சேனாதிபதி 3 நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டதற்கு மேற்கூறிய காரணத்தை தவிர இன்னும் ஒரு முக்கிய காரணம் இருந்தது. அது இன்னமும் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்த சிவகாமி தேவியை கோட்டை தாக்குதல் ஆரம்பிப்பதற்குள்ளே பத்திரமாக வெளியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். பல்லவ சைனியம் கோட்டையை வெளியிலிருந்து தாக்க ஆரம்பிக்கும் பொழுது கோட்டைக்குள்ளே ஆயனரின் குமாரிக்கு ஏதேனும் ஆபத்து விளையாது என்பது என்ன நிச்சயம்? இதை பற்றி ஏற்கனவே மாமல்லரும் பரஞ்சோதியும் கலந்து
யோசனை செய்து கோட்டைக்குள்ளே ஒரு சிலரை முன்னதாக அனுப்புவதற்கு சுரங்க வழி ஏதாவது இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க சத்ருக்னனையும் குண்டோதரனையும் ஏவி இருந்தார்கள். இவர்களுடைய முயற்சி என்ன ஆகிறது என்று பார்ப்பதற்காகவும் சேனாதிபதி 3 நாள் அவகாசம் கேட்டார். அந்த 3 நாளும் முடியும் சமயம் இப்பொழுது வந்துவிட்டது. 3ஆம் நாள் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். அன்றிரவு மாமல்லர் தமது முடிவை சொல்லிவிட்டால் உடனே தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சத்ருக்னனும் குண்டோதரனும் இன்னும் வந்த பாடில்லை. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்வது? மாமல்லர் ஒருவேளை தம் கருத்தை மாற்றிக்கொண்டு சண்டை இல்லாமலே கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நல்லதாக போயிற்று. இல்லாவிடில் சிவகாமி தேவிக்கு அபாயம் ஒன்றும் நேராமல் பாதுகாப்பது எப்படி? இவ்விதமெல்லாம் பலவாறாக சிந்தனை செய்து கொண்டே பல்லவ சேனாதிபதி வாதாபி கோட்டையின் மதில் ஓரமாக குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். கோட்டைக்கு உட்புறத்தில் ஏதோ சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக தோன்றியது. இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே எல்லையற்ற மௌனம் சதா குடிக்கொண்டிருக்க, அதற்கு மாறாக இப்பொழுது ஏதோ நானாவித சத்தங்கள் எழுந்து கொண்டிருந்தன. இதனால் பரஞ்சோதியின் உள்ள கொந்தளிப்பு அதிகமாயிற்று. கோட்டையின் பிரதான முன்வாசலை அடைந்ததும் பரஞ்சோதி குதிரையை நிறுத்தினார். கோட்டையை தாக்குவதாக இருந்தால் அந்த பிரதான வாசலின் பிரம்மாண்டமான கதவுகளை முதலில் உடைத்தெறிந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஏக காலத்தில் அநேக வீரர்கள் உள்ளே புகுவது சாத்தியமாகும். சொற்ப நேரத்தில் நகரை கைப்பற்ற முடியும். இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் முன்னமே செய்யப்பட்டிருந்தன. எனினும் கடைசி முறையாக யானைப்படை வீரர்களுக்கு கட்டளையிடுவதற்கு முன்னால் ஒரு தடவை அந்த வாசலை நன்றாக கவனிக்க சேனாதிபதி விரும்பினார். எனவே குதிரை மேலிருந்து இறங்கி வாசலை நெருங்கி வந்தார். அப்பொழுது அந்த வாதாபி கோட்டை முன்வாசலில் அமைக்கப்பட்டிருந்த அருமையான வேலைப்பாடு அமைந்த சிற்பங்கள் அவர் கவனத்தை கவர்ந்தன. அந்த சிற்பங்களிலே கணபதியின் விக்கிரகம் ஒன்றும் இருந்தது. பரஞ்சோதி அதன் அருகில் சென்று கை குப்பி நின்றார். மனதிற்குள் பின்வருமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார். விக்னங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் விநாயகப் பெருமானே, நாங்கள் வந்த காரியம் நன்கு நிறைவேற அருள் புரிய வேண்டும். என் குரு தேவரின் குமாரி சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் நேரிடாமல் அவரை பத்திரமாக அவருடைய தந்தை ஆயனரிடம் ஒப்புவிப்பதற்கு துணை செய்ய வேண்டும். என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி வைத்தால் பதிலுக்கு நானும் உனக்கு இந்த கோட்டை தாக்குதலில் எவ்வித தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை என் பிறந்த ஊருக்கு கொண்டு போய் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்வித்து தினம்தோறும் பூஜையும் நடத்தி வைக்கிறேன். இவ்வாறு பரஞ்சோதி பிரார்த்தனை நடத்தி முடித்த அதே கணத்தில் அந்த கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் நின்ற பல்லவ வீரர்களுடைய மிக்க பரபரப்பு காணப்பட்டது. கோட்டை வாசலின் உச்சியை பார்த்த வண்ணம் அவர்கள் ஆகாகாரம் செய்தார்கள். அது சேனாதிபதியின் கவனத்தையும் கவரவே அவர் அந்த வீரர்களை நோக்கினார். அவர்களில் ஒருவன், சேனாதிபதி, வெள்ளைக்கொடி இறங்கிவிட்டது என்று கூவினான். சேனாதிபதி தாமும் அவர்கள் இருந்த இடத்திற்கு விரைந்து சென்று கோட்டை வாசலின் உச்சியை பார்த்தார். 3 நாட்களாக அங்கே பறந்து கொண்டிருந்த சமாதான வெள்ளைக்கொடி காணப்படவில்லை.